ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு பொதுத்தமிழ். ஸோ பொதுத்தமிழில் அழகேழில் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது தமிழ் ஒலி கவிஞர் தமிழ் ஒலி அவர் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கலாம். சரியா? ஸோ பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, தமிழ் அழகு 7 தமிழ் சான்றோர் அப்படின்ற தலைப்பில் தமிழ் ஒலி கவிஞர் தமிழ் ஒலி பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம். சரியா? ஸோ பார்த்துலாமா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்சிஆர்டி புக்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸில் இருந்தும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கவிஞர் தமிழ் மொழி பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இவருடைய இயற்பெயர் என்னது? விஜயரங்கன். ஓகேயா? இவருடைய இயற்பெயர் என்னது? விஜயரங்கன். இவர் பிறந்த ஊர் ஆடூர். எங்க? புதுவையில் இருக்கக்கூடிய குறிஞ்சிப்பாடி அருகில் இருக்கக்கூடிய ஆடூர் அப்படின்றது தான் இவர் பிறந்த ஊர். ஓகேவா? இவருடைய காலம் செப்டம்பர் 21, 1924 பிறந்திருப்பாரு. 1965 இறந்திருப்பாரு. இதே மார்ச் 29. ஓகேவா? மார்ச் மாதம் 29. அவருடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தை சின்னையா, தாயார் செங்கேனி அவர்கள். ஓகேவா? இளம் வயதில் இவருடைய பேர் என்னது? பட்டுராசு. ஓகேவா? பட்டுராசு. இளம் வயதில் பட்டுராசு என்று அழைக்கப்பட்டவர் யார்? கவிஞர் தமிழ் ஒலி. ஓகேவா? பட்டுராசு. பட்டுராசு அவருடைய தந்தை பேர் என்ன? சின்னையா. ஏன்னா பட்டுராசுன்றது யாரை குறிக்குது? தமிழ் ஒலியை குறிக்குது. ஓகேவா? எப்படி வேணா கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறது ரெடியா இருக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கவிஞர் தமிழ் ஒலி அவர்கள் பாரதியாருடைய வழித்தோன்றல். ஓகேவா? பாரதியாருடைய வழித்தோன்றல் வந்தவர். அது மட்டும் இல்லாம பாடம் படிச்சது பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய பரம்பரை சார்ந்தவர். அப்படியானது பாரதிதாசனுடைய மாணவர்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப கவிஞர் தமிழ் ஒலிக்கு ஆசிரியராக இருந்தவர் யாரு? பாரதிதாசன் ஆசிரியராக இருந்தாரா? இருந்தாரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பாரதிதாசனுடைய பாண்டியன் பரிசு நூலை படியெடுத்தவர். ஓகேவா? பாரதிதாசனுடைய பாண்டியன் பரிசு நூலை படியெடுத்தவர் கவிஞர் தமிழ் ஒலி. அடுத்து பாருங்க, சந்த கவிதைகளை இயற்றுவதில் அதிக ஈடுபாடு கொண்டவர். சந்த கவிதைகளை இயற்றுவதில் அதிக ஈடுபாடு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவர். ஓகேவா? அடுத்து பாருங்க, இவருடைய கல்வி எங்கெங்கெல்லாம் கல்வி பாருங்க, புதுவை கல்வியக் கல்லூரியிலையும் கரந்தை தமிழ் கல்லூரியிலையும் பயின்றிருக்கார். அடுத்து பாருங்க, செஞ்சீன புரட்சியை பாடிய முதல் தமிழன். ஓகேவா? முதல் கவிஞன் அப்படி கூட சொல்லலாம். முதல் தமிழன் கவிஞன். ஓகேவா? ஸோ செஞ்சீன புரட்சியை தமிழில் பாடிய முதல் கவிஞன். அடுத்து பாருங்க, இவர் ஒரு பொது உடைமைவாதி, பொது உடைமை கொள்கையாளர். ஓகேவா? பொது உடைமை கருத்துக்கள், அதே போல மே தினம் சார்ந்த நிறைய பாடல்களை ஏற்றிருப்பாரு. நிறைய கருத்துக்களை கொள்கைகளை சொல்லியிருப்பாரு. ஓகேவா? என்ன சொல்றது, பொது உடைமை சார்ந்து தொழிலாளர்கள் சார்ந்து நிறைய கருத்துக்களை தன்னுடைய பாடல்கள் மூலயமா கவிதைகள் மூலமா சொல்லியிருப்பார். ஓகேவா? திராவிடர் கழகத்துல ஃபர்ஸ்ட் திராவிடர் கழகத்திலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பொது உடைமை கட்சியிலும் இவரு இருந்திருக்காரு. ஓகே, அந்த கட்சியில இருந்திருக்காரு. சரியா? ஸோ இது இல்லாம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலிய நெய்வேலி. சரியா? நெய்வேலியில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையம். சரியா? என்எல்சின்னு சொல்லும் இல்லையா? மின் உற்பத்தி நிலையம் 1960ஆம் ஆண்டு அமைத்த போதும் சோவியத் ஒன்றியம் ஸ்புட்னிக் சேட்டலைட் லான்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? 1957 அந்த ஸ்புட்னிக் என்ற சேட்டலைட்ல லான்ச் பண்ண போதும் டென்சிங் நோர்கே எவரெஸ்ட்ல இந்திய தேசிய கொடியை ஏற்றிய போதும் எந்த வருஷம்? 1953 இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்தந்த நிகழ்வுகள் எந்தெந்த வருஷம்ன்றதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பாராட்டி இவங்க எல்லாத்தையும் நல்லா பாருங்க, அயல் நாடா ஏதோ ஒன்று யாராவது ஒரு நல்ல சாதனை செஞ்சிருந்தானா அவரை பாராட்டி கவிதை ஏற்றல. சரியா? இவர் சிறந்த பங்காற்றிருக்கார். அப்படின்னானது நம்ம நிறைய மற்ற கவிஞர்கள்லாம் பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய சார்ந்தோம் அப்படி இப்படி இருக்கும். ஓகேவா? ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா நெய்வேலி, இப்போ நம்ம நெய்வேலி இருந்தாலும் சரி, அதே போல் சோவியத் யூனியன் ஸ்புட்னிக் சேட்டலைட் லான்ச் பண்ணதும் சரி, டென்சிங் நோர்கே அவர்கள் எவரெஸ்ட் எழுதுறதும் சரி, அங்கே நம்ம தேசிய கொடியை ஏற்றுனதும் சரி, எல்லாத்தையும் புகழ்ந்து ஒரு பாடல், ஒரு கவிதை என்றதை ஏற்றிருக்கார். சரியா? அதுக்கடுத்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் இவருக்கு சிலை அமைச்சிருக்காங்க தமிழக அரசு. ஓகேவா? தமிழக அரசு தமிழ் ஒலி சிலை அமைச்சிருக்காங்க. எப்போ? இப்போ ரீசெண்டாக 2024 தான் அமைச்சாங்க. ஓகேவா? அது அமைச்ச நாள் கூட கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ரீசன் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி. ஓகேவா? அப்போ பிப்ரவரி 27, 2024 அன்னைக்கு இதை அமைச்சாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ கவிஞர் தமிழ் ஒலி அவருடைய படைப்புகள், அதாவது நூல்கள், என்ன நூல்கள்லாம் வெளியிட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கலாமா? ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய எல்லாமே மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். அதில் இந்த கிரீன் கலர் இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் மேக்ஸிமம் எஸ்சிஆர்டியில் கவர் ஆகிடும். ப்ளூவில் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸில் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் நீங்கள் படிச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பாருங்க, நிலை பெற்ற சிலை.
கவிஞர் தமிழ் ஒளி அவர்களுடைய முதல் நூல் இல்ல முதல் காவிய நூல் இல்ல முதல் காப்பிய நூல், காவியம் காப்பியம் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? முதல் நூல் இல்ல முதல் காப்பிய நூல் எப்படி கேட்டாலும் சரி, நிலை பெற்ற சிலை அப்படின்றது. ஓகேவா? எந்த வருஷம் இதை வெளியிட்டாரு? 1947 நம்ம சுதந்திரம் அடைந்த ஆண்டு அன்னைக்கு. ஓகேவா? அதான் ஆண்டுல. அடுத்து வீரா என்றதும் இவருடைய படைப்பு தான். அடுத்து கவிஞரின் காதல் அப்படின்றதும் இவருடைய படைப்பு தான். இந்த 3 படைப்புகளுமே ஒரு காவியம் தான். நல்லா பாருங்க, இது எல்லாமே காவியம் காப்பிய நூல் தான். 1947 இது 3மே வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இது இல்லாம நிறைய நூல்கள் படைப்புகள். மேதின ரோசா, மேதின ரோசா, சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா அப்படின்ற ஒரு தலைப்புல நூல். அடுத்து தமிழர் சமுதாயம், திருக்குறளும் கடவுளும், தமிழும் சமஸ்கிருதமும். ஓகேவா? அடுத்து பாருங்க, சிற்பியின் கனவு அப்படின்றது ஒரு நாடகம். இவர் இயற்றிய ஒரு நாடக நூல் சிற்பியின் கனவு. இந்த சிற்பியின் கனவு நாடக நூலை வச்சுதான் தமிழ்ல வணங்காமுடின்ற ஒரு திரைப்படத்தையும் எடுத்தாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம மே தினமே வருகின்ற ஒரு கவிதையை 1949 இயற்றியிருப்பாரு. நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதை பேஸ் பண்ணிய கவிதைகளாம், மே தினம் பேஸ் பண்ணிய கவிதைகளாம் பின்னாடி நம்ம கடைசியில ஒரு சில வரிகள் இருக்கும், நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது இல்லாம பாருங்க, இதுவும் அவர் இயற்றிய நூல்கள். என்னது? மாதவி காவியம், சிலப்பதிகாரத்தின் வழிநூல். சிலப்பதிகாரத்துடைய அதாவது கொஸ்டின் இப்படி கேட்கலாம், கவிஞர் தமிழொலி இயற்றிய சிலப்பதிகாரத்தின் வழிநூல் எது? கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? மாதவி காவியம். கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கணும், கரெக்டா படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வன மலர்கள். வன மலர்கள், மலர்கள் அப்படின்னா பொதுவாக குழந்தைகளை குறிக்குமா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வன மலர்கள் அப்படின்றது குழந்தைகளுக்கான கதை வடிவில் இருக்கக்கூடிய அவருடைய வெளியிட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு நூல். அந்த ஒரு படைப்பை, அந்த ஒரு கதைகளை அவர் வெளியிட்ட இதழ்கள் எந்தெந்த இதழெல்லாம் அந்த கதையை அவர் எழுதியிருக்காருன்னா, தாமரை, ஜனசக்தி, அமுத சுரபி, சரஸ்வதி போன்ற இதழ்கள், அதாவது பத்திரிகைகளை இவர் அந்த கதை வெளியிட்டிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, வீதியோ வீணையோ இவருடைய காவிய நூல். அடுத்து பாருங்க, கண்ணப்பன் கிளிகள். கண்ணப்பன் கிளிகள் யாரது? கவிஞர் தமிழொலி அவர்களது. அடுத்து பாருங்க, கோசலை குமாரி. இதெல்லாம் பாருங்க, கிரீன்ல இருக்கா? கிரீன்ல இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றதும் எல்லாமே இம்பார்ட்டன் தான், ஆனால் கிரீன்ல இருக்கிறது ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆயிருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், படிச்சு வச்சுக்கணும். அடுத்து மற்ற ப்ளூ கலர்ல இருக்கிறதும் படிச்சு வச்சுக்கணும். வழியே கிடையாது. நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றதா தான், ரிவிஷன் பண்ணுங்க, மனசுல பதிலையா மக்கப் பண்ணுங்க, வழியே கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பாடு பாப்பா. இது என்னது? பாடு பாப்பான்றது குழந்தை பாடல். அடுத்து மாமாவின் சாகசம், ஒரு குறும்புதினம், குறும்புதினம். அடுத்து பாருங்க, குருவிப்பட்டி. இவருடைய சிறுகதை என்னது? குருவிப்பட்டி, கவிஞர் தமிழொலி. அடுத்து பாருங்க, உயிரோவியங்கள் சிறுகதை, புத்தர் பிறந்தார், தமிழ் ஒளியின் கவிதைகள். இவருடைய கவிதைகள்லாம் தொகுத்தது, அதான் தமிழ் ஒளியின் கவிதைகள். அவருடைய பேர்ல இருக்கா? ஓகே. அடுத்து பாருங்க, மக்கள் கவிதைகள். அடுத்து கவிஞர் விழா, இது ஒரு நாடகம். ஓகேவா? இது எல்லாமே தமிழ் ஒளி சார்ந்த படைப்புகள், கவிஞர் தமிழோடைய படைப்புகள். அடுத்து பாருங்க, புனைப்பெயர். ஓகேவா? அவர் நிறைய பார்த்தீங்கன்னா நாடகம், கவிதைகள், கதைகள் இதெல்லாம் ஏற்று, புதினங்கள் இதெல்லாம், குறுமுனைகள் இதெல்லாம் ஏற்றிருக்காரு இல்லையா? காப்பியங்கள் இதெல்லாம் ஏற்றிருக்காரு இல்லையா? எதை வெளியிட்டிருக்காரு அப்படின்னா, புனைப்பெயர்கள் பொதுவாக கவிஞர்கள் பயன்படுத்துவாங்க இல்லையா? அவங்க பேருக்கு பதிலாக வேற ஒரு பேரை வச்சு பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அதான் புனைப்பெயர்கள்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கவிஞர் தமிழொலி அவர்களுக்கு என்னென்ன புனைப்பெயர்லாம் இருக்கு பாருங்க. விஜயரங்கம், அவருடைய இயற்பெயரே விஜயரங்கம் தான். ஓகேவா? அப்போ விஜயரங்கம்ன்ற ஒரு பெயர்லேயே ஒரு புனைப்பெயரை பயன்படுத்திருக்காரு. பாணன் அப்படின்ற பெயரை பயன்படுத்திருக்காரு. பாருங்க, சி வி ரா, சி வி ரா, அதாவது சி, அவர் பேர் அப்பா பேர் சின்னையா இல்லையா? அப்போ சி விஜய ரங்கன், அதான் சி வி ரா, அதனுடைய சுருக்கம் அப்படி ஞாபகம் வச்சு. அடுத்து விஜயன், விஜயரங்கன் விஜயன். அடுத்து ஜெயம் கொண்டான், அடுத்து அவருடைய சிறப்பு பெயரான அது தமிழ் ஒளின்ற அவருடைய பெயர். ஓகேவா? ஃபைன். இதெல்லாம் அவருடைய புனை பெயர். அடுத்து அவரோடு தொடர்புடைய இதழ்கள் என்னென்ன இதழ்கள்லாம் அவர் நடத்திருக்காரு. முன்னணி அப்படின்ற இதழை நடத்திருக்காரு. கவிஞர் குயிலனுடன் இணைந்து இந்த பத்திரிகையை இதழை நடத்திருப்பாரு. அடுத்து சனயுகம், அதாவது ஜனயுகம் அப்படின்றதான் சனயுகம் கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு பத்திரிகையுடைய ஆசிரியரும் தமிழொலி அவர்களாக இருந்திருக்காரு. ஓகே. அடுத்து பாருங்க, முரசு, பாரதிதாசனுடைய மகனோடு சேர்ந்து இதை நடத்திருக்காரு. அடுத்து புதுமை இலக்கியம், அதுல பணி செஞ்சிருக்காரு. நல்லா பாருங்க, அதுல அந்த இதழில் பணி செஞ்சிருக்காரு. சாற்று என்ற இலக்கியத்திலேயும் இதழையும் பணி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம திராவிட நாடு, குடியரசு, புதுவாழ்வு இந்த மாதிரி பத்திரிகைகள்ல இதழ்கள்ல கவிதைகளை எழுதியிருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் கவிதைகளை எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, பாரதியார் பற்றி தமிழொலி பாடின ஒரு பாடல். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இலைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் அப்படின்றது யார் சொன்னிருப்பா? கவிஞர் தமிழொலி சொன்னது. ஓகேவா? யாரை பத்தி? மகாகவினர்ல வந்துருச்சு இல்லையா? பாரதியார் பத்தி. அடுத்து 9ஆம் புதிய புத்தகத்துல பட்டமரம் ஒரு பகுதி இருக்குமா? ஸோ அதில் ஒரு பாடல் இருக்கும். ஜஸ்ட் இந்த பாடல் நீங்களே படிச்சு பாருங்க. சிம்பிளா என்ன சொல்றது, உங்களுக்கு புரியறது தான். ஓகேவா? இதுல எதுவும் புரியாத ஒரு வசனங்கள்லாம் கிடையாது. சங்க காலத்து ஒரு நூல்லாம் இது கிடையாது. சரியா? அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன், ஜஸ்ட் நீங்களே
ஸ்டாப் பண்ணி படிச்சு பாருங்க, இல்லை சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது கூட படிச்சுட்டு பாருங்க. ஓகேவா? பாடல் வரிகளை கொடுத்தும் யார் ஆசிரியர்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய சொல்லும் போலும் குந்த அப்படின்றது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஒரே விஷயமா இந்த பாருங்க, இந்த இடத்துல குந்தன் இருக்கா, இந்த குந்த அப்படின்னா என்னது, உட்காரு. ஓகேவா? கந்தம்னா என்னது, மனம். கந்தம்னா மனம். மிசைனா மேல், நம்மளுக்கு தெரியும். விசனம்னா கவலம். ஏன்னா ரொம்ப விசனமா இருக்க, கவலையா ஏண்டா இருக்கான்னு கொஸ்டின் கேட்போம். அதுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, இவருடைய முக்கியமான கவிதை வரிகளை பார்க்க போறோம். தமிழ் ஒலி அவருடைய முக்கியமான கவிதை வரிகள் பார்த்தலாமா? பாருங்க, பாடம் படியா ஒரு பையன், அதாவது எதையுமே சரியான அந்த ஒரு காலகட்டத்தில் கற்காத, சரியா செய்யாத ஒருத்தர் எப்படி வாழ்க்கையில துன்பப்படுவான் அப்படின்றத சொல்ற மாதிரி ஒரு பாடலை கொடுத்துருப்பாரு. ஓகேவா? அப்படின்னா அது சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும், நல்ல சிறந்த செயல்களை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். பாடம் படியா ஒரு பையன், பள்ளி செல்லா ஒரு பையன், மூடன் ஆனான் முன்னாலே, மூட்டை சுமந்தான் பின்னாலே. ஓகேவா? இது ஒண்ணா. அடுத்து பாருங்க, சொல்லை கேளா ஒரு பையன், துள்ளி திரிந்த ஒரு பையன், கல்லான் ஆனான் முன்னாலே. அடுத்து என்னது, கட்டை சுமந்தான் பின்னாலே, விறகு கட்டை சுமக்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, சோம்பி திரிந்த ஒரு பையன், சுற்றி திரிந்த ஒரு பையன், தேம்பி திரிந்தான் முன்னாலே, தெருவில் நின்றான் பின்னாலே. ஓகேவா? அப்படின்னது 4 வரிகளா அழகா பிரிச்சு படிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கருத்தை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா எல்லாமே என்னது, சுறுசுறுப்பா இருங்க, சரியான செயல்களை சரியான வயதுல செய்யுங்க. அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும், இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இது தமிழ் வழி. அடுத்து பாருங்க, எல்லாமே தமிழ் வழி தான். ஓகே, அடுத்த கவிதை பாருங்க. மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி, விண்ணில் மழை இறக்கி, மேதினினா அந்த உலகத்துக்கே நீர் பாய்ச்ச, மேதினிக்கு நீர் பாய்ச்சி, வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி, கையில் விலங்கிட்டு காலம் எல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர் குலம் நடுங்க பொங்கி வந்த மேதினமே. மேதினம் உழைப்பாளருடைய தினம் இல்லையா? ஸோ அதை சிறப்பிக்கிற மாதிரி இந்த ஒரு பாடல் பாடியிருப்பார். ஓகேவா? அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடியதான் அடுத்த பாடலும் பாருங்க. கார் இருளை வென்று களி தீர்க்க மேலெழுந்த சூரியன் போல் மாமதி போல் வையகத்தை சுற்றி வரும் மேதினமே, நீ வருவாய் மின்னல் ரதமேறி ஊதினோம் எக்காலம் முன்னை வரவேற்க. ஓகேவா? ஸோ இது தமிழுடைய முக்கியமான பாடல் வரிகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இதெல்லாம் எதை கொடுத்தோம் ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா தமிழ் ஒலி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல இப்போ மேதினி அப்படின்றது சின்ன சின்ன சொற்கள்லாம் வருது இல்லையா, இது பாடல் வரிகளை கொடுத்து இது என்ன பொருள் என்ன அப்படின்ற கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? டைரக்டா ஆசிரியர் மட்டும் தான் கேட்பான்னு கிடையாது, பொருள் கூட கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஸோ கடைசியா பாருங்க, தன்குமரி எல்லை தன்னை சார்ந்த தமிழகத்தில் எல்லாம் தமிழர்க்கே என்ற போர் முரசும் எல்லோரும் கேட்டே எழுகின்ற நேரம் இது. ஒரு புரட்சிகரமான ஒரு பாடல் வரிகள். சரியா? ஸோ இது யாருடையது? தமிழ் ஒலி அவர்களுடையது. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் கவிஞர் தமிழ் ஒலி அவருடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அவர் இயற்றிய நூல்கள் என்ன, முக்கியமான கவிதை வரிகள் என்ன, அதே போல நம்முடைய பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பட்டமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி புதிய புத்தகம் 9ஆம் வகுப்புல இருக்கு. அவர் என்னென்ன இதழ்கள்லாம் ஏற்றிருக்காரு, அவருடைய புனைப்பெயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதே போல என்னென்ன நூல்கள் ஏற்றிருக்காங்க பாருங்க, அந்த கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த லிஸ்ட்ல பார்க்குறோம் இல்லையா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அழகாக படிச்சுட்டு ஒழுங்காக ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துறீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது கண்டிப்பாக தமிழ் வழி சார்ந்த கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க, கண்டிப்பாக மார்க் எடுத்துருவீங்க. சரியா? ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அறிஞரோ தலைவரை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.